சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள குறுக்குப்பட்டி கிராமத்தில் வனபத்ரகாளியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோவில் பூசாரியாக அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் அவர் வழக்கம் போல இன்று காலை பூஜை செய்வதற்காக கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது கோவிலுக்குள் இருந்த 3 மர்ம நபர்கள் கோவில் உண்டியலை உடைத்து பணம் மற்றும் பூஜை பொருட்களை திருடிக் கொண்டிருந்தனர். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குமார் கூச்சலிடவே அருகில் இருந்த நபர்கள் ஓடி வந்துள்ளனர். இதனை பார்த்த மர்ம நபர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அந்த மர்ம நபர்களை விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சேலம் சூரமங்கலத்தை சேர்ந்த செல்வ கணபதி, கருப்பூரை சேர்ந்த ஜீவா, மல்லப்பூம்பட்டியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் விதவிதமான மது வகை குடிப்பதற்காகவும் இதுபோன்ற திருட்டுகளில் ஈடுபட்டு வருவது தெரிய வந்தது. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.